ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெருவடை கோழி வளர்ப்பில் இன்ப்ரீடிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான். அதே மாதிரி எதுக்கோசரம் வந்து இன்ப்ரீடிங் வந்து பண்ணுறாங்க, என்ன ரீசனுக்கோசரம் பண்ணுறாங்க, அதே மாதிரி இன்ப்ரீடிங் எப்படி கரெக்டாக அதே மாதிரி ப்ராப்பரான முறையில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இன்ப்ரீடிங் பண்ணுற மூலிமா அதுலேருந்து வரக்கூடிய சிக்ஸ் வந்து ஊனமாவோ இல்லை வந்து கால் கோணையாவோ விரல் கோணையாவோ இந்த மாதிரி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு உண்மை, அது எதனால் அந்த மாதிரி வருது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை, எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து இந்த வீடியோவில் வந்து பொறுமையாகவும் தெளிவாகவும் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன ரீசனுக்கோசரம் இன்ப்ரீடிங் பண்ணுறாங்க, இன்ப்ரீடிங் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன்னா அந்த ரீசன் சொன்னதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக எப்படி வந்து இன்ப்ரீடிங் போடுறது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். அதனால் நான் ரீசன் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ பொதுவாக எதுக்கு இன்ப்ரீடிங் போடுறாங்க அப்படின்னா, உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு லைனேஜ் வந்து செட் பண்ணோம் அப்படின்னா வந்து இன்ப்ரீடிங் வந்து போடாமல் உங்களுக்குன்னு ஒரு லைனோ உங்களுக்குன்னு ஒரு ஃபைட்டோ வந்து செட் பண்ணவே முடியாது. இப்போ ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு சேவல் வந்து வாங்குறீங்க, சண்டை பார்த்து ஒரு சேவல் வந்து வாங்குறீங்க, அதே மாதிரி சண்டை பார்த்து ஒரு கோழி வாங்குறீங்க. இப்போ அந்த சேவலோட சண்டை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நீங்கள் நினைக்கிறீங்க இனிமேல் நம்ம வந்து அடுத்த ஜென்ரேஷன் நம்ம எடுக்கிற குஞ்சுகள் எல்லாமே வந்து இந்த சேவல் மாதிரியே, நீங்கள் எடுத்தீங்க பார்த்தீங்களா, பிடிச்சி போய் அந்த சேவல் மாதிரியே வந்து சண்டை இருக்கணும், அதோட டிட்டோ வந்து அப்படியே இருக்கணும், அதோட குஞ்சுகளுக்காகட்டும் அதே மாதிரி அதோட குஞ்சுகளுக்கும் வரக்கூடிய குஞ்சுகள், அதாவது மொத்த வம்சாவளி அடுத்த ஜென்ரேஷன் ஃபுல்லாகவே இப்போ நீங்கள் எடுத்திருக்க அந்த சேவலோட சண்டையே வந்து வரணும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்ப்ரீடிங் வந்து போடாமல் அந்த மாதிரி வந்து கொண்டு வரவே முடியாது. அந்த மாதிரி லைனேஜான அந்த ஒரே டிட்டோவான சண்டை வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து கொண்டு வரவே முடியாது. இந்த மாதிரி வந்து லைனேஜ் செட் பண்ணுறவங்க அவங்களோட ஃபைட் வந்து தனித்துவமாக இருக்கணும். ஒரு சேவல்லேருந்து அந்த ஃபைட் வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து காலங்காலமாக போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறக்கோசரம் தான் வந்து இன்ப்ரீடிங் போடுறாங்க. இன்ப்ரீடிங் போடுறதுக்கு மெயினான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்படி கரெக்டான முறையில் நம்ம வந்து இன்ப்ரீடிங் போடுறது, இன்ப்ரீடிங் போடுறதுக்கு நம்ம எப்படி கரெக்டான ஒரு சேவலையும் கரெக்டான ஒரு கோழியும் நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இப்போ வந்து இன்ப்ரீடிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து 100% வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொட்டைக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. 50% தான் வந்து உங்களுக்கு வந்து சேவல் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொட்டைக்கு தான் வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி குஞ்சுகள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி சண்டையில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான குஞ்சுகளை வந்து பொட்டைகளால் மட்டும்தான் வந்து கரெக்டாக வந்து இறக்கி தர முடியும். நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணுறீங்க அந்த பொட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதனால் மட்டும்தான் உங்களால் வந்து கரெக்டாக நீங்கள் நினைக்கிற மாதிரியான குஞ்சுகளை வந்து இறக்கி தர முடியும். அதனால தான் வந்து பொட்டைகளுக்கு வந்து 100% வந்து இம்பார்ட்டன்ஸும் சேவலுக்கு வந்து 50% இம்பார்ட்டன்ஸும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அதனால தான் வந்து பொட்டைக்கோழிகளை வந்து இன்ப்ரீடிங் ஒரு லைனேஜாக எடுத்துகிட்டு வர இடத்துல வந்து பொட்டைக்கோழிகள் வந்து வெளியே தரமாட்டாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி பொட்டைகளை பொறுத்தவரை இதில் வந்து 3 டைப்பான பொட்டைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டைப் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து என்னதான் பந்து அடித்த சேவல் நல்லா சண்டை இருக்க சேவல் வந்து நீங்கள் அந்த பொட்டையில் போட்டு எடுத்தாலும் அந்த பொட்டை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சேவல் மாதிரி வெயிட் ஆகட்டும் இல்லை லுக்கு அந்த ஃபைட்டு அந்த சேவலோட டிட்டோ மாதிரி குஞ்சுகள் வந்து எடுத்து வந்து தராது. அந்த சேவல் கணக்காக எடுக்காமல் அதோட கணக்குக்கு அதோட சண்டைக்கு அதோட வெயிட்டுக்கு வந்து அது குஞ்சுகளை வந்து எடுத்து தந்துடும். அது வந்து டைப் 1. டைப் 2 வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் போடுறீங்க பார்த்தீங்களா சேவல், அந்த பொட்டையில் டைப் 2 பொட்டையில் நீங்கள் சேவல் போடுவீங்க பார்த்தீங்களா, அந்த சேவல் மாதிரியே சேவலோட கலராகட்டும் அந்த சேவலோட லுக்கு வெயிட்டு அதோட சண்டை எல்லாமே அதே மாதிரி டிட்டோவாக எடுத்து தந்துடும். அந்த மாதிரி பொட்டையும் இருக்குது, குஞ்சு பொறிச்சு தந்துடும் ப்ரீடிங் போட்டோம்னா. அது வந்து டைப் 2. டைப் 3யில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டை இருக்கும். அது வந்து என்ன கணக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னதான் அதுக்கு வந்து நல்ல ஒரு சண்டையாக இருக்க சேவல் போட்டாலும் அந்த சேவல் தோற்றத்துக்கு அந்த சேவல் சண்டைக்கு வந்து குஞ்சு இறக்கி தராது. அதே மாதிரி அதோட சண்டைக்கு அந்த பொட்டையோட சண்டைக்கு அதோட தோற்றத்துக்கும் வந்து குஞ்சு இறக்கி தராது. அதனால் அதுலேருந்து வர குஞ்சு வந்து சேவல் மாதிரியும் இருக்காது, அதே மாதிரி அந்த பொட்டை மாதிரி இருக்காது. நீங்கள் என்ன சேவல் போட்டாலும் அந்த மாதிரி பொட்டையை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதோட தாத்தா பாட்டி அதோட அப்பா அம்மா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கணக்குக்கு அதை வந்து குஞ்சு இறக்கி தந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த இன்ப்ரீடிங் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நான் டைப் 3 சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம என்னதான் சேவல் வந்து போட்டாலும் அந்த சேவலுக்கும் அந்த குஞ்சு வந்து அமையாது, அதே மாதிரி அந்த கோழிக்கும் அந்த குஞ்சு வந்து அமையாது. அதோட முன்னோர்கள் அதோட தாத்தா பாட்டி அதோட அப்பா அம்மா அதுக்கு வந்து அது பொறிச்சு கொடுத்துரும். அந்த மாதிரி பொட்டையை வந்து அவங்க பார்த்து வந்து செலக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு நல்ல சண்டை போகிற சேவல் வாங்கி அப்புறம் கோழி நல்லா சண்டை பார்த்து அது ரெண்டையும் ப்ரீட் பண்ணி அதுலேருந்து வர குஞ்சுகளில் அதில் வந்து வர பொட்டை குஞ்சு இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து இந்த டைப் 3ல இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தான் அந்த பொட்டையை எடுத்து வந்து இன்ப்ரீடிங் போடுவாங்க. இதில் வந்து
பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பொட்டைகளை அதோட அப்பாவோடவும் போடலாம். அதோட அப்பாவோட போடும்போது பார்த்தீங்கன்னா அப்படின்னா இன்னும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சில டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட அப்பா வந்து அந்த டைப் 3 இருக்கக்கூடிய பொட்டைகளோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறந்துருக்கலாம், களத்தில் வந்து செத்து போயிருக்கலாம். அப்போ அந்த நீங்கள் வந்து அந்த அப்பா மாதிரி தான் உங்களுக்கு வந்து சண்டை வேணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருப்பீங்க. அப்போ நீங்கள் வந்து இந்த டைப் 3 இருக்க பொட்டையை எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த சேவலோட போட்டாலும் சரி, அது வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேவலுக்கும் இல்லாமல் அதுக்கும் இல்லாமல் அதோட அப்பா முறையில் வந்து குஞ்சுகளை வந்து இறக்கி கொடுத்துரும். அப்போ நீங்கள் வந்து அந்த சேவல் வந்து களத்தில் இறந்த சேவல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சேவல் மாதிரியே அந்த சேவலுக்கு வெயிட்டு, அதே மாதிரி அதோட சண்டை, அதோட டெக்னிக் எல்லாமே அதே மாதிரி அந்த குஞ்சுகளுக்கும் வரும். ஏன்னா வந்து அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இறக்கி தந்துடும். அதனால் லைனே செட் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைப் 3 நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான பொட்டைகளை தான் வந்து இன்ப்ரீடிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இன்ப்ரீடிங் அப்படிங்கிறது ஒரு அப்பாவுக்கும் மகளுக்கும் இல்லை வந்து அம்மாவுக்கும் பையனுக்கும் வந்து போடுறதில்ல. அது வந்து நீங்கள் அந்த மாதிரி போடும் போது அதோட வம்சாவளி, பழைய வம்சாவளியை நீங்கள் வந்து ஊற்றி கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதா வந்து ஒரு உண்மையான இன்ப்ரீடிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இன்ப்ரீடிங் போடுறீங்க அப்படின்னா நான் டைப் 3 சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பட்டையை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி ஒரு இன்ப்ரீடிங் வந்து போடுங்க. அந்த மாதிரி போடுறது தான் வந்து உங்களோட அந்த பழைய லைன் வந்து உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். அந்த பழைய லைன் கோழிகள் வந்து உங்கள்கிட்ட இல்லைனாலும் பொட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பழைய லைனை வந்து கண்டிப்பாக எந்த சேவலோட போட்டாலும் உங்களோட பழைய லைனை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். லைனேஜாக செட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறவங்க வந்து இதைத்தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான இன்ப்ரீடிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மூணாவதாக வந்து இன்னொரு டவுட் இருக்கும் எல்லாத்துக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி இன்ப்ரீடிங் வந்து போட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய குஞ்சுகள் வந்து கால் வந்து ஊனமாவோ இல்லை வந்து கால் வந்து கோணையாவோ விரல் கோணையாவோ இந்த மாதிரி வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நோய் சக்தி வந்து இல்லாமல் அந்த மாதிரி வந்துடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அது வந்து உண்மையாக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 20% தான் உண்மை. என்ன கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு களத்தில் நீங்கள் ஒரு சேவல் பறக்க விட்றீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 21 நாள் நீங்கள் வந்து தயார் பண்ணி அந்த சேவலுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஊட்டச்சத்து கொடுத்து நீங்கள் ரெடி பண்ணி விட்றீங்களோ அதில் வந்து பாதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீடிங் போகிற சேவலுக்கும் வந்து பொட்டைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணுவாங்க. ஒரு ப்ரீடிங் போகிற சேவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 நாள் இல்லைனா 12 நாள் வந்து தயார் பண்ணுவாங்க. அது நீங்கள் எதனால் அந்த கால் கோணையாவோ இல்லை விரல் கோணையாவோ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 80% வந்து ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நீங்கள் ப்ரீடிங் போகிற சேவலுக்கு வந்து சரியான கவனிப்பு இல்லை, இந்த ப்ரீடிங் போகிற பொட்டைக்கு வந்து சரியான கவனிப்பு இல்லை, சரியான ஊட்டச்சத்து இல்லை அப்படின்னா தான் அதுலேருந்து இறங்கக்கூடிய குஞ்சுகள் வந்து இந்த மாதிரி வரும். இது வந்து இன்ப்ரீடிங்கில் தான் இந்த மாதிரி வருமானா அப்படி கிடையாது. நீங்கள் வந்து சாதாரண சும்மா கோழி வளர்த்திட்டு இருப்பாங்க, அவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான ஊட்டச்சத்து இருக்காது சேவலுக்கு, சாதாரண ஒரு இடத்துல கோழிக்கும் இருக்காது, அதுலேருந்து வரக்கூடிய குஞ்சுகள் வந்து கால் ஊனமாவோ அந்த மாதிரி வந்து இறங்கும். அப்போ இது வந்து முழுக்க ஒரு 80% வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு நம்ம நியூட்ரிஷன் கொடுத்து அதுக்கு நம்ம ரெண்டுத்துக்கும் ப்ரீடிங் போடுறோம் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இன்ப்ரீடிங் போடுறதால மட்டுமே கால் கோணையாவோ இல்லை வந்து விரல் கோணையாவோ ஊனமாவோ எதிர்ப்பு சக்தி கம்மியாவோ வந்து உங்களுக்கு வராது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100ல் ஒரு 20% சான்ஸ் தான் அதுக்கு வந்து இருக்குது, 20க்கும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சது இன்ப்ரீடிங் பற்றி முழுக்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். இல்லை நான் ஏதோ தப்பாக சொல்லியிருந்தாலோ இல்லை நான் வந்து ஏதோ தெரியாமல் சொல்லியிருந்தாலோ அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த இன்ப்ரீடிங் பற்றி அதிகமான இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னா அதை நீங்கள் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து உயர்வோம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு கரண் கோழி வளர்ப்பு சேனல் பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் நமக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களை வந்து நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அன்டில் பாய் ஃப்ரம் கரண்.